vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு கையாண்ட விதம் மிக மிக மோசமான இது. ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசக்கூடாதா பேசலாமான்னு நீங்கள் சொல்லணும். பேசலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பேசலாம், எல்லாரும் இதெல்லாம் பேசலாம். பேசக்கூடாதுன்னா யாரும் பேசக்கூடாது. ஆனால் நம்ம தமிழக அரசு நடத்துகிற பள்ளிகள் மட்டும், இந்துக்கள் படிக்கிற பள்ளிகள் மட்டும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம். அவர் பேசுனது அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு மனம் புண்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வருந்தத்தக்கது. அவருக்கு மனம் புண்பட்டுச்சுன்னா அவர் உண்மையாக என்ன ரீசன்றதுக்கு அது யார் காரணமாக இருந்தாலும் பார்க்கணும். பட்டு இதை விட சீரியஸான அஃபென்ஸ் நிறைய நடந்திருக்கு இப்போது நம்ம தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக திமுக அவங்க பண்ணுற எது மேலேயும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. இப்போ முருகருக்கு ஏன் வாழ்த்து சொல்லல? சேகர் பாபுங்கிற அறநிலைத்துறையின் அமைச்சர், கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர், விதவிதமான பொட்டு வைக்கிறவர், அவர் ஏன் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்ல விட மாட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த கிறிஸ்டின் எந்த முஸ்லீமோ வாழ்த்து சொன்னால் கோச்சிக்கிற மாதிரி யாரும் இங்கே இல்லை. இவங்களாவே என்னன்னா நாங்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட வருவாங்களாம் அப்படின்னு இவங்களா ஒன்று சொல்கிறாங்க. ஒரு அரசுவாதிகள் நீங்களே கேளுங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற மாநாடோ அவங்க நடத்துகிற கூட்டமோ தெருமுனை கூட்டத்தை தவிர மற்ற எந்த கட்சி நடத்தினாலும் அவங்கள அலக்கழித்து அவங்களால ஏண்டா நடத்துகிறோன்ற மாதிரி ஆக்கி அப்புறம் தான் கொடுப்பாங்க. கடைசியில் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஹைகோர்ட்டில் போனால் கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் ஒன்றுக்கு இழுத்து அந்த 33 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த 33 ஃபில்அப் பண்ணி கொடுன்னு கொடுப்பாங்க. அப்போ தான் விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க. விஜய் அரசியலை வைத்து அவர் வரதால உங்களுக்கு எதுவும் சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவரோட ஐடியாலஜி என்ன, எந்த வகையில் எங்களோட அவர் வித்தியாசமாக இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் போட்டியா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். இன்னைக்கு நிலைமையில யார் வந்தாலும் திமுகவுக்கு போட்டி தான். திமுக வந்து இப்போ அன்பாப்புலர் ஆயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த நிலைமையில அவங்க திருப்பியும் வந்து நின்னா ஜெயிக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு பயம் என்னன்னா விஜய் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 5 பிரிவின் கீழ் அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து அவர் பேசியதற்கும் அந்த செக்ஷன்ஸ் வந்து கரெக்டா அப்படின்னு முதல் கேள்வி. ரெண்டாவது, அரசியல் அமைப்பு சட்டம் சொல்வதாக ஒரு சிலர் மேற்கோள் காட்டுறாங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அரசு குறிப்பா மாணவர்கள் மத்தியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மதம் சார்ந்த போதனைகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் எப்படி? இல்லை, அது அந்த பிரிவுகள், குற்ற பிரிவுகள் பற்றி நான் பேச தெரியாது. ஏன்னா நானும் அங்கே இல்லை, நீங்களும் அங்கே இல்லை. உள்ள நடந்தபோது என்ன பேசினாருன்னு அதுக்கு அந்த பிரிவுகள்லாம் கரெக்டாக இல்லையான்றது ட்ரையல் தான் முடிவு பண்ணும். அது உள்ள போல அது என்ன மெரிட்டோ அது அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசலாமான்னு கேட்டால் பேசக்கூடாதா பேசலாமான்னு நீங்கள் சொல்லணும். பேசலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பேசலாம், எல்லாரும் இதெல்லாம் பேசலாம். பேசக்கூடாதுன்னா யாரும் பேசக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ தமிழக அரசு நடத்துகிற பள்ளிகள் மட்டும், இந்துக்கள் படிக்கிற பள்ளிகள் மட்டும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம். எல்லாத்துலேயும் எல்லாம் பொதுவுன்னா எல்லாரும் வச்சுக்கணும். ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டு ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பைபிளை பற்றி சொல்லி கொடுத்தா ஆகணும். நான் படிச்சிருக்கேன் கிறிஸ்டியன் ஸ்கூலில். நான் காலையில் ப்ரேயர் இருக்கும்போது எனக்கு பைபிளோட இதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் தவறு இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் ஏற்றுக்கிட்டு தானே போனேன். அந்த ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல்னு தெரிஞ்சு, ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லி தானே நான் போய் படித்தேன். கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படித்தேன். கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல்லையும் படித்தேன், காலேஜ்லையும் படித்தேன். அந்த ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல் தானே. நான் அங்கே போயிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கேள்வி கேட்கலையே. அதே மாதிரி ஹிந்துஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு, ஹிந்துஸ் நடத்துகிற ஸ்கூலுக்கு கிறிஸ்டியனும் இஸ்லாமியர்களும் வந்தால் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் வரும்போது ஒரு பேச்சுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது ஹிந்துக்களாக நடத்துகிற ஸ்கூல். அங்கே வந்தால் குருபியோ நமகன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். ஆனால் அங்கே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்கிறேன். இந்த மதம் தான் சொந்தம்னு இல்லை, இது இந்த மதத்தினால் நடத்தப்படும் ஸ்கூலுன்றது தெரிஞ்சு வந்தீங்கன்னா அந்த மதத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். இல்லைன்னா ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் இங்கே சமத்துவம் பேசுறது வந்து அப்போ நாம் அங்கேயும் பேசுனா என்ன ஆகும்? ஒன்று இருந்தால், என்னோட ஒரே இதுன்னா இருந்தால் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா மதத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை ஒரு மதம் தான் சொல்லிக் கொடுப்போம்னா அந்த ரைட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் அது கான்ஸ்டியூஷன் படி மைனாரிட்டிக்கு ரைட் இருந்தால் இந்துஸ்க்கு அந்த ரைட் உண்டு, தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை, ஆனால் அரசியலமைப்பு வந்து இந்த மாதிரி மறுக்குதா? மத போதனை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எங்கேயாவது? மத போதனையும் கிடையாது. அவங்க சொல்கிறது சிறுபான்மையினருக்கு நடத்தப்படும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும்
கூடுதலாக சலுகைகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ஆர்டிஇ அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது, ஃபீஸ் கமிட்டி அதில் வராது, சுப்ரீம் கோர்ட் எல்லா சலுகையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யாரும் தப்பு சொல்லலையே. ஆனால் அவங்க என்ன வேணால் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுன்றது வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாரும் வந்து 3 ஆப்பிள் கொடுக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பிள் கொடுத்தா தப்பு இல்லை. நான் 4 ஆப்பிள் கொடுப்பேன், இங்கே 0 ஆப்பிள் இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்க, இதைத்தான் சமத்துவம்னு சொல்கிறது தவறுன்றோம். செக்யூலர்ன்றது அது இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீக்கர், இங்கே நம்ம ஊரில் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு எங்கே அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு கொடுக்காதங்கிறாங்க, இவங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்காதீங்க. நான் சொல்கிறது, நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த மதத்துக்கு 3 பண்டிகை தாங்க இருக்குது, 3 தடவை சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அதே 3 தடவை ஹிந்து சொல்லணும்ல. என்ன சொல்கிறாங்கன்னா 3 பண்டிகைக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம், உனக்கு எந்த பண்டிகைன்னு சொல்ல மாட்டேன்றது நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இந்தியாவில் பிறந்தேன், தமிழ்நாட்டில் வாழறேன், என்னையே நான் ஹிந்துவாக பிறந்தேன், நான் செலக்ட் பண்ணல, நீங்களா செலக்ட் பண்ணீங்க, நம்ம செலக்ட் பண்ணல. ஹிந்துவாக பிறந்தா என்னுடைய முதல்வர் ஸ்டாலினாக ஒருத்தர் வந்தாருன்னா எனக்கு சுத்தமாக மதிக்க மாட்டார், என் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்தே சொல்ல மாட்டாருன்றது எந்த வகையில் நியாயம்? முதல்வராக வந்தால் அண்டர்லைன் பண்ணிங்க, திமுக தலைவராக நான் அவர் எதிர்பார்க்க போகிறேன், முதல்வராக வந்தால் எல்லாரோட முதல்வர் தான் நீங்கள், என்னை மட்டும் ஏன் நீங்கள் சைட்லைன் பண்ணுறீங்க? இப்போ என் கூட படிக்கிற ஒரு பையன் இருக்கார், கிறிஸ்டியன், அவர் சொல்கிறார், பார்த்தியா ஸ்டாலின் எங்களுக்கு வாட்ச் சொன்னார் கிறிஸ்மஸுக்கு, உனக்கு சொல்லலை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது? நான் அவர்கிட்ட போயிட்டு நரகாசுரம் பாயில் சுருட்டினாரு, அதனால தான் எங்கள் முதல்வர், இதெல்லாம் என் வேலையா? நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்க முதல்வரா? ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் நியூசிலாண்டு, கனடாவில், ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் இருந்தால் கூட சரி, தைப்பூசத்துக்கு அந்த பிரசிடென்ட் வாழ்த்து சொல்லுவார். மலையாளி நிறைய இருந்தாங்கன்னா இன்று விஷுவுக்கும் வாழ்த்துக்கள்னுவாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு இல்லாத ஞானமாக இவங்களுக்குலாம் இருக்குது. அவர் ஒரு 5 சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து விஷு என்றால் என்ன, அதை முதல்ல ஃபுல்லாக எழுதி கொண்டு வாங்க, அது என்னோட கற்பனைக்கும் அறிவுக்கும் கரெக்டாக இருந்தால் மட்டும் அறிவு நான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் கண்ட்ரிக்குள்ளே வாழற ஒரு சமுதாயத்தில் ஒரு 100 பேர் இந்த சமுதாயத்தில் வாழறாங்க, சிக்ஸ் வாழறாங்க, புத்திஸ்ட் வாழறாங்க, அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுவேன், எதை பற்றியும் இப்போ இது பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க பிஹெச்டி பண்ணுறது, இவர் ஹிந்து கடவுள்னா மட்டும் பிஹெச்டி பண்ணி யார் என்னென்ன அதை வச்சு தான் நான் வாழ்த்து சொல்லுவேன். மற்ற மதம் சொன்னாலே வாழ்த்து சொல்கிறேன். அது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுன்னா அப்பாவு சொன்னது, முதல்வர் சொன்னது, உங்களால தான் இந்த ஆட்சியே வந்தது அப்படின்னு. அப்போ அப்பீஸ்மெண்ட் தானே. உண்மையான பாசம்ங்கிறது வேற, அப்பீஸ்மெண்ட்ன்றது வேற. நீங்கள் அதுதானே பண்ணீங்க. இந்த அரசாங்கம் உங்களால் எழுப்பப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அது முழுக்க அவங்கள தாஜா பண்ணுற அரசியல் தானே. அது வேண்டாம் தான் எங்களுடைய இது. இப்போ இந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு வந்து ஆக்சுவலாக விசாரிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்து அந்த குழு வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு இப்போ தான் சப்மிட் பண்ணுது. ஆனால் அதுக்கு முன்பாகவே 2 பள்ளியோட தலைமை ஆசிரியர் மாற்றிட்டாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னா இது நடைமுறையே ஒரு மாறி இருக்கு, அமைச்சரோட தலையீடு ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வராது. அவர் பேசுனது நான் பார்த்த வரைக்கும், படித்த வரைக்கும் அவர் பேசுனது, அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு மனம் புண்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வருந்தத்தக்கது. அவருக்கு மனம் புண்பட்டுச்சுன்னா அவர் உண்மையாக என்ன ரீசன்றதுக்கு அது யார் காரணமாக இருந்தாலும் பார்க்கணும். பட் கிரேவிட்டி ஆஃப் அஃபென்சஸ் இருக்குல்ல, ஒருவரோட குற்றத்தன்மை இருக்குல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்கள் கிராமத்தில் நைட்டில் யாரும் இல்லாத இடத்துல கொலை நடப்பதற்கும், டி நகர் பனகல் பார்க்கு முன்னாடி பாண்டி பஜாரில் பட்ட பகலில் கொலை நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி 2மே கொலை தான், 2மே ஆயுள் தண்டனை தான். ஆனால் பட்ட பகல்லப்பா அப்படின்வாங்கல்ல, ஏன் அந்த வார்த்தை பட்ட பகல்னு, ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது நாடு, இதை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி பிளேட்டண்ட்டாக தெரியுது. கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட சீரியஸான அஃபென்ஸ் நிறைய நடந்திருக்கு இப்போது நம்ம தமிழ்நாட்டில். ஒரு ஆக்ஷன் இல்லை யார் மேலேயும், அதுவும் குறிப்பாக திமுக அவங்க பண்ணுற எது மேலேயும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், சட்டையை பிடிக்கலாம், அடிக்கலாம், டிஎஸ்பி அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், யார் என்ன பண்ணாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு மனம் புண்படுதுன்னு சொன்னால் நான் இப்பவும் சொல்கிறேன், இதுக்கும் ஆக்ஷன் எடுங்க, அதுக்கும் ஆக்ஷன் எடுங்க. அங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது அது வந்து பாரபட்சமானது. அது இதை விட இன்னும் இதுவாக சொல்லணும்னா, சில கிறித்துவ மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா
நடந்து ஒருத்தர் நடக்க முடியாமல் வருவார், டக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லி நடந்து ஓடி வருவார். ரைட்டுங்களா? அப்போது இத்தனை நாள் பல பேர் மாற்றத்திலாம் இருக்காங்களே, அவங்களே காப்பாற்ற முடியல அப்படின்னு கேள்வி வரும்ல. அப்படி கேட்டால் மனம் புண்படுற மாதிரி இருக்கும்ல. அப்போ எத்தனை பேர் அதை பண்ணுறாங்க? அது பண்ணாதீங்கிறதா சொல்லணும்ல. அப்போ இந்துவாக இருக்கிற ஒருவர், மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒருவர் அந்த அந்த வீடியோவை பார்த்தாருன்னா, அப்போ எனக்கு ஏன் இதை சரி பண்ணல கடவுள்? அப்போ இயேசு தான் சரி பண்ணுவாருன்றது போதும் இல்லை. அப்போ நான் அதை அப்ஜெக்ட் பண்ண முடியுமா? என்ன கேட்கலாம்ல, ஏங்க நீ பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா அது மற்றவங்களுக்கு தப்பாக தெரியுதுங்க, பண்ணாதீங்க, ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க, சயின்டிஃபிக்காக முடியாதுங்க, அதெல்லாம் சொல்லல. நீங்கள் மூட நம்பிக்கைன்னு எடுத்துட்டிங்கன்னா வினோத், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததில் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. அது பேர் மூட நம்பிக்கை இல்லை. அந்த காலத்தில் அதை நம்பினாங்க, படிப்படியாக அறிவு வளர 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 இன்றைக்கி இதை நம்புகிறாங்க. அப்படி தான் வருமே தவிர அந்த காலத்தில் ஏன் அதை நம்பணும்னு யாரும் கேட்க முடியாது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு அது கரெக்டாக இருக்குது, அதுதான் உண்மை. அன்றைக்கி சூழ்நிலை அது கரெக்டாக இருந்தது, இன்றைக்கி சூழ்நிலைக்கு அது தப்பாக இருக்குது, நம்ம மாற்றிக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் மூட நம்பிக்கை இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறது பாருங்கள், அதை ஏற்றுக்க முடியாது. இதில் இப்போ சட்ட ரீதியாக பார்த்தோம், இப்போ வந்து அரசியல் ரீதியாகவும் இதை நோக்கி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஏன் வந்து இப்போ இந்த ஒரு விவகாரத்துக்கு மேலே வந்து இவ்வளோ தீவிரம் காட்டப்படுது, எதையாவது திசை திருப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து சமீப காலமாக திமுகவும் பாஜகவும் வந்து நெருங்குறாங்க, இவங்க வந்து அலையன்ஸ் கூட ஏற்படும் அப்படிங்கிறதால வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிந்து சம்பந்தமான ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் எங்களுடைய கொள்கையிலேருந்து இது பண்ணலன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக இது பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இதை காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் முருகர் மாநாட்டையும் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் சிபிஎம் கோச்சிக்கிறாங்களே, விடுதலை சிறுத்தைகள் கோச்சிக்கிறாங்களே. அப்போ எப்படி ஒரு தடவை கோச்சிக்க வைப்பீங்க, ஒரு தடவை பேசிவ் பண்ணுவீங்களா? இந்த கவர்மெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. வெரி வெரி சாரி டு சே, இந்த கவர்மெண்ட் எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. யார் கண்ட்ரோல் இந்த கவர்மெண்ட் இல்லை. அவங்கவுங்க சேகர் பாபு அவர் இஷ்டத்துக்கு ஒரு முருகர் இதை பண்ணிட்டாரு. அதை பல திமுககாரங்களே என்ன பண்ணுறாங்க, ஏன் இவர் அவசரப்பட்டு பண்ணிட்டாரு, இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு அன்றைக்கி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் டிபேட்டில். அதனால தான் சொன்ன பாருங்க, தமிழ் கடவுள் இப்போ இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் கடவுள் வந்து அதில் கரெக்டான தமிழ் கடவுள், எங்களுக்கு கடவுள் முருகர் தான் எங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டாங்க அன்றைக்கி மட்டும். நான் அடுத்து இந்த கேள்வி கேட்டேன்னா அது யாரும் போது சொல்லலை. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். அதுக்கு காரணம்லாம் இந்த கூட்டணிலாம் கிடையாது. இல்லை, ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற அந்த மாநாடு வந்து அது அரசு சார்பில் ஒரு துறை நடத்தின மாநாடு, அதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதில் பேசப்பட்ட கருத்துகளுக்கும் திமுகவுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அதே மாதிரி நான் சொல்கிறது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தானே, அவர் வாட்ச் சொல்கிறாரா? நல்லா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை வச்சுங்க. ஆர்எஸ் பாரதி சொன்னது என்னென்னா, திமுகவுக்கு அதுவும் சம்மந்தம் கிடையாது, அரசு சொல்லுது, அரசு செய்யுது, அரசு பேசுனதெல்லாம் அரசு தான். நான் சேகர் பாபுங்கிற அவன் ஒரு எம்எல்ஏ நான் கேட்கல, திமுகவோட மாவட்ட செயலர் கேட்கல, சேகர் பாபுங்கிற அறநிலைத்துறையின் அமைச்சர், மற்ற அமைச்சர்லாம் விட்டுருங்க, அறநிலைத்துறை அமைச்சர், கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர், கலராக வேஷ்டி கட்டுறவர், விதவிதமான பொட்டு வைக்கிறவர், அவரையும் அவர் சொல்ல மாட்டார். இதை விட்டுருங்க, அவர் முதல்வர் விட்டுருங்க, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மற்றவங்களாம் விட்டுருங்க, அறநிலைத்துறை சார்பாக கோயிலுக்குள்ளே போய் பட்டப்பட்டியாக நாம் இப்போ விபூதி போட்டு வர பக்திமானவர், அவர் ஏன் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்ல விட மாட்டீங்க? அங்கே தான் இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதுக்கு பதில் அங்கே தான் இருக்குது. அப்போ என்னென்னா, யாராக இருந்தாலும் ஹிந்துஸ்க்கு வாழ்த்து சொல்லாதீங்கன்றது உங்களோட அடிப்படை கோட்பாடு. ஏன்னா அவங்க சொன்னால் இவங்க கோச்சிப்பாங்கன்ற நீங்களே நினச்சிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கிறிஸ்டின் எந்த முஸ்லீமோ வாழ்த்து சொன்னால் கோச்சிக்கிற மாதிரி யாரும் இங்கே இல்லை. இவங்களாவே என்னென்னா, நாங்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட வருவாங்களாம் அப்படின்னு இவங்களா ஒன்று சொல்கிறாங்க. ஒரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் நீங்களே கேளுங்க, நீங்கள் சொன்ன அருமையான பாயிண்ட்டுங்க. அங்கே இணை கமிஷனர், துணை கமிஷனர் இருப்பாங்களா அறநிலையத்துறையில், அவங்க பக்கத்துல இவர் நின்னார், இவர் சேகர் பாபு. அந்த மீட்டிங்லையாவது இன்று முதல் தைப்பூசத்துக்கும் கிருத்திக்கும் நான் வாட்ச் சொல்லுன்னு சொல்ல முடியுமா அவரால்? சொன்னால் கட்சியில் இருக்க முடியாது அவரால். அது இல்லாமல் போய் எல்லாமே ஆர்எஸ் பாரதி பேசுறது ஒன்று, அதான் சொன்ன கண்ட்ரோலே இல்லைன்னு சொன்னது. சேகர் பாபு ஒரு பக்கம் நடத்துறாரு, அது ஆர்எஸ் பாரதி கண்டிக்கிறார். இதுதான் திமுக. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை நோக்கியும் அவங்க நகர்ந்துருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மாநாடு, இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுலேருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்கள வந்து ரிஜிஸ்டர்டு பார்ட்டியாக இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாநாடுக்கும் இப்போ அனுமதி
கொடுத்துருக்காங்க. இந்த மாநாடுக்கு அனுமதி கொடுத்ததுல எதுவும் இழுபறி இருக்குன்னு பாக்குறீங்களா? அது எப்படி? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற மாநாடோ அவங்க நடத்துகிற கூட்டமோ தெருமுனை கூட்டத்தை தவிர மற்ற எந்த கட்சி நடத்தினாலும் அவங்கள அலக்கழித்து அவங்களால ஏன்டா நடத்துகிறோன்ற மாதிரி ஆக்கி அப்புறம் தான் கொடுப்பாங்க. கடைசியில் கொடுத்துருவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் போனால் கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு தெரியும், அதனால் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் ஒன்றுக்கு இழுத்து அந்த 33 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த 33 ஃபில்அப் பண்ணி கொடுன்னு கொடுப்பாங்க. அப்போ தான் விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் வருஷம் ஆர்எஸ்எஸ் சார்பாக ரூட் மார்ச் கேஸ் நடத்துவோம், ஆர்எஸ்எஸ் ஊர்வலம். ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இதில் என்ன தவறு இருக்குது, ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு. இப்போவும் கொடுத்துருக்கோம், ஒன்றும் கொடுக்கல. இப்போவும் நாங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கோம், ஒன்றும் கொடுக்கல. அது ஒரு முறையும் திமுக என்ன பண்ணோன்னா, ஹிந்துஸ் பண்டிகையா கொடுக்காத, அது யார் வேற யார கட்சியா, நம்ம கட்சி இல்லையா, கொடுக்காத. இன்றைக்கி நிலைமைக்கு அதிமுக, பாஜக, விஜய், நாம் தமிழர் இவங்கெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கட்சி, அவங்க கூட்டணியில் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நாங்கள் ரூட் மார்ச் கேட்குறோம், கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வந்து தமிழ்நாடு முழுக்க மளிகை சங்கிலி கேட்குறாரு, அது கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு அமைப்பை தடை பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே பிரச்சனைனாங்க. ஆனால் திருமாவளவன் நடத்தும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, லாஸ்ட் மினிட் தான் கொடுப்பாங்க. நான் ஒரு சகோதரர் விஜய் இப்போ புரிஞ்சுக்கிட்டா சரி, இனிமேல் இப்படி தான் இருக்கும் அவருக்கு. இனிமேல் இந்த ட்ராமா இனிமேல் தொடரும், எல்லா இடத்துக்கும் பிரச்சனை வரும். நல்ல வேளை அவர் அறிவுபூர்வமாக சினிமா நடிக்க மாட்டேன்ட்டார். சினிமா நடிச்சிருந்தாருன்னா ஒரு தியேட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஷூட்டிங் நடக்க விட மாட்டாங்க, எதுவும் நடத்த விட மாட்டிருக்காங்க. கரெக்டான முடிவு கரெக்டாக எடுத்துட்டார். இல்லைன்னா அவர் கட்சி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கோர்ட் வந்துச்சு, கோர்ட்டுக்கெல்லாம் திரையரங்கம் கொடுத்தாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. இல்லை கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல தீவிரமான அரசியலுக்கு வந்து மாநாடுலாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் பாருங்கள் நிலைமை வேறு மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பண்ணதை தான் இவங்க பண்ண போகிறாங்க. எம்ஜிஆருக்கு அப்படி தானே பண்ணாங்க முதல்ல. இவங்களை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்க அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள மாட்டாங்க, எந்த விதத்துக்கும் போவாங்க, எல்லா விதத்தும் பண்ணுவாங்க. விஜய் அரசியலை வைத்து இது அவருடைய அரசியல் வருகை யாருக்கெல்லாம் வந்து சவாலா ஏற்படுத்த போறது அப்படின்னு ஒரு விவாதம். அதுல வந்து திமுக, அதிமுக அப்படின்னு சொல்றதை தாண்டி பாஜகவும் சொல்றாங்க இல்லையா? ஸோ அவர் வரதால உங்களுக்கு எதுவும் சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜய்? இல்லைங்க, அவரோட சித்தாந்தம் என்ன, அவரோட ஐடியாலஜி என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாரு, எந்த வகையில் எங்களோட அவர் வித்தியாசமாக இருக்கார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் போட்டியா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். இன்றைக்கி நிலைமையில் யார் வந்தாலும் திமுகவுக்கு போட்டி தான். நாளைக்கு யார் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவுக்கு போட்டி தான். திமுக வந்து இப்போ அன்பாப்புலர் ஆகிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட் கூட்டணி. எல்லா கூட்டணியும் கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ வருது, இந்த சதவீதம் வச்சு நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க தவிர மக்கள் மனசில் எங்கேயுமே அவங்க இழந்துட்டாங்க, பாப்புலாரிட்டிலாம் போயிடுச்சு. இந்த நிலைமையில் அவங்க திருப்பியும் வந்து நின்னா ஜெயிக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு பயம் என்னென்னா விஜய் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு என்றைக்கும் ஒரு பயம், அது அதிகமாக தான் போயிட்டுருக்கு நாளுக்கு நாள். விஜயோட யாருக்கு போட்டியாக வருவார், எங்களுக்கா அவங்களுக்கா அதிமுகன்றது வந்து அவர் சொல்கிற விதத்தையும் அவரோட ஐடியாலஜி என்னவோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அவர் ஐடியாலஜி அப்படியே திமுக மாதிரி இருந்து வச்சுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் திமுக மாதிரி தான் அவரும் போகும். அவர் எப்படி இருப்பார் இனிமேல் தெரியும். அவர் ஒன்றுமே சொல்லலையே, அவர் கட்சி எதை நோக்கி போகுதுன்னு சொல்லலையே. இந்த மாநாடு வரும்போது தான் தெரியும். மாநாடு வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் சீமான் கிடையாதுல்ல. யாராக இருந்தாலும் கட்சி அவரை கேட்டு ஆரம்பிக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாதுல்ல, யாரோன்னா ஆரம்பிக்கலாம். அதுலேயும் இன்னொன்று அவர் தமிழோட தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். பச்சை தமிழன் தான் இங்கே கட்சி ஆரம்பிக்கணும்னு சீமான் சொல்கிறார், அதெல்லாம் தேவையில்லை. யாரோட என்ஓசியும் தேவையில்லை. அவர் நின்று மக்கள் சப்போர்ட் இருந்தால் அவர் தலைவர் ஆவார், இல்லைன்னா அவர் சாதாரணமாக கமல்ஹாசன் மாதிரி ஒரே எம்பி சீட் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருவார். அது அவர் அந்த கட்சியோட இது அது. ஆனால் கட்சி எப்படி எதை நோக்கி போகுதுன்றதை அவரோட மாநாடு, அவரோட செயல்திறன்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். நன்றி சார். தேங்க்யூ சார்.